நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒழுங்கா கெஸ் பண்ண முடியாது. நம்ம இப்போ காளிமலைக்கு போயிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஃபுல்லாக ஷார்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு வீடியோ நம்ம கொடுக்கலான்னு ஒரு பிளானோட நம்ம இப்போ வந்துரு இடம் எங்கன்னா காளிமலை. சரி, இப்போ நம்ம பாதி நான் கீழே நான் எடுத்துட்டேன். போகும்போது அந்த கீழே இறங்குற வழியெல்லாம் உங்களுக்கு காட்டி தரேன். இப்போ போயிட்டே இருக்கோம். இனி கொஞ்சம் தூரம் உண்டு. நாங்கள் இனி நான் மேலே நான் யாரி போயிட்டே இருக்கோம். மேலே போன பிறகு நல்லா ஃபாகு மிஸ்ட்டு எல்லாம் இருக்குன்னு நம்பி வந்தோம் மழை டைமில். இப்போ இங்கே நல்லா தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒன்றும் தெரியல. இவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரத்தை வீடியோ எடுக்க கொஞ்சம் நேரத்தை முன்னோட கீழே நான் தெரிஞ்சிட்டு இருந்தது. இப்போ ஒன்றும் தெரியல. சரி, இனி மேலே அப்படியே நடந்து போவோம். அதில் எங்கன்னா மலை வாரது வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்து. இப்போ கீழே வந்து என்னன்னா நாங்கள் ஏதேசம் நம்ம வீட்டில் இருந்து இங்கே எத்தனை கிலோமீட்டர் இருக்கோம்? எத்தனை கிலோமீட்டர்? 20 வேலை தான். 20-30 நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து எப்படியும் ஒரு 20-25 கிலோமீட்டர் இருக்கும்ல, கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சுற்றியில் வந்தோம். நாங்கள் வேற வழியில் எங்கன்னா ஒரு போலீஸ் இருந்தது, 2 பேர் நின்று எங்களை பிடிக்க வந்தோம். நாங்கள் அப்போ வேற வழியிலோடு சுற்றி வரோன்னு சொல்லி சுற்றி வந்தோம். நாங்கள் வந்தது ஒரு ரேஸ் ஸ்கூட்டி, ஒரு பிளாட்டினா. இன்னும் பைக்கில் 50 ரூபா தான் போட்டு வந்தோம். தாராளம் வந்துட்டு இந்த மலைக்கு. நாங்கள் இன்னொன்று வண்டியில் 100 ரூபாய்க்கு போட்டோம். வந்து சரில பாதி கிட்டரையும் வந்து நாங்கள் எல்லாம் மிஸ்டேக் இருக்கு. கிட்டோரை வந்து நாங்க ரோஜா இவ்வளவு நேரம் அதுல இருந்து நாங்க ஒன்னும் வரல. அங்க இப்ப எல்லாம் நேரம் பேச்சு. அது வந்து என்னன்னா ஸ்கூட்டில பெட்ரோல் தீர்ந்து நாங்க அங்க கொண்டு வச்சிருக்கோம் ஒரு வீட்டுக்கிட்ட. அப்ப அந்த அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, இல்ல கிட்டதான் தம்பி, ஒரு 3வது போஸ்ட் தள்ளி நீங்க போனீங்கன்னா அதுல பைக் அங்க மேல போகாது. நீங்க வந்து நான் வச்சுட்டு நேரம் வந்து நடந்து போற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க இதை பைக்கை வச்சுட்டு போங்க. அடுத்து போயிட்டு வரும்போது நேர கீழே நீங்கள் பைக்கை நியூட்ரலில் போட்டு, நம்ம ஸ்கூட்டி தான் நீங்கள் ஆஃப் பண்ணியே போனால் போதும். நேரே அந்த கீழே அது எந்த இடம் சொன்னாங்க, ஆறுகாணின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் நீங்கள் வந்து பைக்கை நிறைய கடை உண்டு. அந்த கடையில் நீங்கள் பெட்ரோல் கேட்டாலே போதும், கடையில் வச்சுருப்பாங்க. வாங்கி ஊற்றி கொண்டு போங்க. ஆனால் 2 பேர் ஃப்ரெண்டை வீட்டு இருக்கணும். அடுத்து பெட்ரோல் வாங்கி இப்போ போகலாம். பத்தியா ரொம்ப போகிற ஜமீன் தான் ஒன்றும் இருக்காது. பெட்ரோல் வாங்கிட்டு எடுத்து போகலாம். அதான் இப்போ என்னன்னா மேலே போயிட்டு இருக்கோம். உச்சை ரீச் பண்ணாதான் அடுத்து மறுபடியும் தொடங்கிட்டோம். அது வரைக்கும் போகிற வழியாக பாதி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இங்கேன்னா ஐயோ ரொம்ப இறைக்குது. பாதி மேலே வந்துட்டோம். இதுண்டா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். வெயில நிக்காத நின்று சரிஞ்சங்க விழுந்து வந்துடும். இன்னும் மேல போகணும். மேல போனதான் வரேன். இன்னைக்கு இன்னும் கிடக்குல்ல, எப்படியும் ஒரு 20-25 நிமிஷம் மேல நடந்து போற மாதிரி இருக்கேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இங்க நாக்கில படல, வீட்டுல இருந்து சாப்பிட்டாதான் பச்சை தண்ணி நாக்கில படல. பச்சை தண்ணி நாக்கில படாம வீட்டுல இருந்து சாப்பிட்டாதான். மணி இப்போ எத்தனை ஆகுது? 20 ஆச்சு. இங்க 2 கிடக்கு. இங்க சாப்பிடாகும் இங்க ஒன்றும் கிடையாது. கீழே இனி அந்த பெட்ரோல் ஏதோ வாங்கினேன்னு சொன்னேன்ல ஒரு ஊர்ல, அந்த ஊர்ல சாப்பிட்டாதான் உண்டு. இல்லைன்னா அதுக்கப்புறம் போகிற அந்த நெட்டா அங்கே அந்த என்னன்னா கிழங்கு மீன் அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். அங்கிட்டு சாப்பிட்டா தான் உண்டு. எப்படி இப்போ 2:20 நம்ம போகிறோம்னா ஒரு 2:45 நம்ம வந்து மேலே யாரும் ரீச் ஆகணுன்னாலும் அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு எடுத்துட்டு அப்படியே ஈவினிங் கலைஞ்சிடும். அப்போ ஜிம்மு என்ன இல்லையா? ஜிம்மு போகலாம், நைட் ஆனாலும் போகலாம். அது எப்படியும் லைட் ஆகிரும். சரி, நீ போக மேலே காட்டுறேன். அது ஒரு ஸ்கிப் பண்ண மூச்சு பண்ணுங்க. மாற வழியில் என்னன்னா இவனே ஜிகிரி தோஸ்து தலைவருக்கு ஜிகிரி தோஸ்து வார வழியில். நானும் என்னடா ஆயின்னு வணக்கம் எல்லாம் போட்டு பேசியன்னு பார்த்தா தலைவர் ஜிகிரி தோஸ்து. ஆமா சரி, அப்பா வந்துட்டு ஒரு 50 ரூபாய்க்கு அல்ல போச்சுல பெட்ரோல் ஓடக்காது. ஐயோ வேற கீழே கொஞ்சம் வரும்போது அங்கே ஒரு 2 பசங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டோம், இன்னும் எவ்வளோ தூரம் நான் நடக்கணும் அப்படின்னு. தம்பி காவாசி தான் வந்திருக்குதியா, இனியும் கிடக்க முக்காவாசி. பதுக்கா நடராஜ சர்வீஸ் போட்டு மேலே போங்கான்னு. ஐயோ காவாசி வரைக்கும் இன்னே இந்த இறைக்குது. ஆனால் வீடியோவில் பார்த்தா ஏதோ நார்மலாக ரோடு சும்மா கிடக்கு, வழி நடந்து போங்க வாங்க பேர் அந்த மாதிரி தான் இருக்கு. அவ்வளோ பேச தெரியல. நேரில்
நேரில் பார்க்கும்போது செங்குத்தா இருக்கு. நீ நடந்து போகிறோம், வெள்ளம் மேலே வெள்ளம் இருக்கு. ஒரு பக்கெட் எடுத்து குடி. அப்படியே நீ பைய போ. அப்படியே மேலே குரங்கு, அதில் ஒன்றும் தெரியல, நம்ம கண்ணுக்கு தான் தெரியுது. அப்போ கல்லம் ஃபுல்லாகவே இந்த கல்லாக தான் கிடக்கு. ஆனால் இதில் வந்துன்னா ஹிமாலயனோ எக்ஸ்பல்ஸ் இந்த ஆஃப் ரோடு பைக்ஸ் எல்லாம் அதில் வரும். ஆனால் அவங்க மேலே விடலை. நம்மள்கிட்ட அந்த பைக் ஒன்றும் கிடையாது. நம்மள்ட்ட ஒரு ஸ்கூட்டி தான் இருக்குது, ஸ்கூட்டியும் ஒரு பைக்கும். இங்கே எல்லாம் வராது. ஆனால் அந்த பைக்கெல்லாம் வரும்னு நினைக்கும், ஆஃப் ரோடு பைக்கு. ஆனால் கீழே அலோவ் பண்ணல. நீ மேலே வந்து பார்த்தா தான் உண்டு, மேலே விடுவாங்களா இல்லையான்னு தெரில. எப்படியோ வந்ததுக்கு நல்லா ஃபாக் இருக்கும், போகிற வழியிலேயே தெரியுது. அது வரைக்கும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு அது போகிறோம். சரி, அடுத்தது சொல்ல மறந்துட்டேன். ஒரு நல்ல ஒரு தொப்பி வாங்கியிருக்கேன். நான் ஸ்டார்டிங்லேயே காட்டலான்னு பார்த்தேன். எப்படி நல்லா இருக்குல்ல? இது இந்த சைனாலேருந்து இம்போர்ட் பண்ண தொப்பி. நல்லா இருக்குல்ல? இதுதான். இதை வச்சுட்டு இப்போ இங்கோட்டி நடந்து போனேன்னா ஏதோ இந்த ஏரியாவில் உள்ள ஏதோ ஒரு பையன் ரப்பர்லேருந்து பால் எடுக்க வந்தான்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, நல்லா இருக்குல்ல? சரி, மேலே போக அடுத்தடுத்து நான் வீடியோ காட்டுறேன். ஒரு வழியா இன்னும் கொஞ்சம் தூரம் கிடக்கு. பாதி தூரம் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். அந்த பாதி தூரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம ஊட்டி உதகமண்டலம், கொடைக்கானல் உதகமண்டலம் அது மாதிரியே இருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குல்ல கைஸ்? மேலே போக வெயிட் பண்ணி உங்களை அடுத்தடுத்து கிளிப்பு நான் இல்லை ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாகவே பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க கைஸ். இப்போ என்னன்னா பாதி தூரம் நம்ம வந்துட்டோம். வார வழியில் சரியான ஒரே மழை, சரியான மழை. ஆனால் சரியான ஃபாகுங்க. ஏன்னா கொஞ்சம் தூரம் கூட மேலே போகணும். மேலே போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். இங்கே ஃபோன் வேற மழை நினைஞ்சிட்டே இருக்கு. அது எந்த வைவு நல்லா தான் இருக்கு. ஃபுல்லாக மழை. நாங்கள் வரும்போதே அங்கேருந்து ஆள் கேட்டோம், இந்த மழையில மேலே போறியாருன்னு. சரி, சும்மா எப்படி போய் இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி வந்தோம். அங்கே அந்த மேலே போயிட்டே இருக்கு. அங்கே தெரியலையோ, அங்கே ஒருத்தன் இங்கே ஃபுல்லாகவே மழை. சரி, மேலே போயிட்டு இனி மேலே ஃபுல் டாப் போயிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். யாராவது வாரீங்கன்னு இருந்தீங்கன்னாலும் நெட்டாக 2 ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த வழி 6 காணி 10 காணி அந்த வழின்ட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்தீங்கன்னா காளிமலை ரீச் ஆகலாம். ஸோ நீங்கள் வந்து இன்னும் ரீச் ஆகலை, இன்னும் மேலே போக வேண்டியது இருக்குது. யாராவது வாரீங்கன்னா வேறு ஏதாவது வழியில் போட்டு குழப்பாமல் நேரம் இந்த வழியிலே வந்துடுங்க. சரியா? காளிமலை நான் லொக்கேஷன் நிறைய போட்டு பார்த்தேன், யாரும் எங்கெல்லாமோ வந்து, ஆனால் ஒழுங்காக இந்த வழி காட்டல. சரி, எங்கள் மூலியமா யாராவது வாரீங்கன்னாலும் இந்த லொக்கேஷனை பற்றி கரெக்டாக வாங்க. சரியா கைஸ்? இனி மேலே ஃபுல் டாப் போய் நான் வீடியோ காட்டுறேன். டாடா, பை பாய். நான் ஒரு டீ பைக் வந்துருக்கோம். நல்லா பார்க்க ரொம்ப குளுத்தி. காய்ஸ், இப்போதான் நம்ம ஃபுல் டாப் வந்துட்டோம். இதுதான் காளிமலை ஃபுல் டாப். இதுதான் ஃபுல் டாப்பா? இதுதான் ஃபுல் டாப்புங்க. அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, அங்கே இருக்க சுபாஷே. இதான் ஃபுல் டாப்பு காளிமலை. அந்தாசி பாருங்கள், இதான் காளிமலை. வந்துட்டோம். ஒரு வழியா ஒரு கட்டன் சாயம் குடிச்சிட்டு கிரி கார்டன். ஓ, காளிமலை மழை பெய்யுது. தொப்பிதான், தொப்பி கரெக்டா வச்சு மடக்காதுரே. எவ்வளவு பேரு சைனீஸ் தொப்பி. டே பல்லா மடங்குச்சு, இது ஒழுங்கு வச்சுதோ. டே நேரே விரும்புற இது பேக்ல உள்ளது நேரே. ஓகே. எப்படி அங்க இது ஆழம் இல்லையா, இல்லை இவ்வளவுதான் இருக்கா, என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. பட் நல்லா தான் இருக்கு. டேய், அங்க எங்கேயும் போய் விழுந்து எடுத்து கிடந்துடாதீங்க. நல்லா இருக்கு. வீட்டுல சும்மா தான் கிடந்தோம். சரி, ஒருத்தன் சொன்னா நெட்டா போவோம், போய் கிழங்கரிசி சாப்பிடலான்னு சொன்னான். சரி, காளிமலை போவோம். 4 வருஷம் ஆச்சு ஒரு காவோட போய் ஏறிட்டு வருவோம்னு சொல்லி நமக்கு வந்தோம். வந்ததுக்கு வந்ததுக்கு ஒர்த்தா இல்லையா? சரியா இருக்கு. இந்த காத்தாடி மரம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்க அப்படி ஒரு நல்ல அழகா இருக்கு. நல்ல காத்து, இயற்கையான ஒரு மூச்சு. அது அங்கே போயிட்டு இப்போ வருதா பார்ப்போம். இங்கே வரல, ஒரு ஊது வருதா பார்ப்போம். இங்கே வரல. கீழே நாங்கள் ஒரு டீ குடிச்சு ஒரு கடலில் இருந்தோம். ஊதுனதும் வாயிரண்டு அப்படி ஒரு புகையா வந்தது.
எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து நல்லா இருந்தா என்ன ஏதுன்னு ஒன்று சொல்லுங்க. ஒரு வல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம், நல்லா இருங்க. இனி கொஞ்ச நேரம் நாங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு வரோம். காய்ஸ் இப்போ ஒரே வழியாக நாங்கள் என்னென்னா காளிமலை ஏறி முடிச்சுட்டு நாங்கள் இப்போ கீழே வந்துருக்கோம். இப்போ மணி எத்தனை அது இப்போ ஒன்றும் கட் ஆகும். மணி எத்தனை பொண்ணு பேர் நாங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக 4:28 அந்த சம்திங்கில் நாங்கள் கிளம்பி இங்கே வந்தோம். இங்கே வந்து போலீஸ் அது இதுன்னு எல்லாம் எடுத்து இங்கே கரெக்டாக நம்ம வந்தோம்னா இப்போ மணி எத்தனை 4:28 மேலே இறங்கிட்டு கீழே இருக்கும்போது மணி கரெக்டாக 4:28 ஆயிடுச்சு. இனி இப்போ என்னென்னா எங்கள் ஸ்கூட்டியில் பெட்ரோல் இல்லை. இனி இப்போ பெட்ரோல் இங்கே கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அவங்க 2 பேரும் இப்போ வாங்க போயிருக்காங்க. இனி பெட்ரோல் இங்கே பம்ப் இருக்குமானே தெரில. இது வந்து ஃபுல்லாகவே ஒரு காட்டு ஏரியா பார்த்தீங்கன்னா தெரியும். மலை அங்கே ஒரு மலை இருக்கா தெரியுது. ஃபுல்லாகவே காட்டு ஏரியா. இல்லை நீ எங்கே பெட்ரோல் கிடைக்குன்னு தெரியல. ஏதோ கடையில் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு போய் வாங்க போனாங்க. வாங்கிட்டு வந்தாங்கன்னா பதுக்க இதில் பெட்ரோலை போட்டு கிளம்பிடும். அதான் நாங்கள் என்ன அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் மேலே சூப்பராக இருக்கணும், வேறு லெவல். அதில் வீடியோ பண்ணி நான் வீட்டுக்கு போய் எல்லாம் எடிட் பண்ணி நான் கரெக்டாக நீ ஈவினிங் இல்லைன்னா நாளை காலம்பு நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லாருமே மஸ்ட்டாக எல்லாமே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் போட்டுவிடுங்க. அடுத்தடுத்த வீடியோ எல்லாம் அடுத்து படப்படான்னு வந்துடும். நீங்கள் எல்லாமே லைக் பண்ணி எல்லாம் வைங்க. வேறு என்ன நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கிங்க. அடுத்து நீ எப்போ நான் வந்து பெரிய இதேமாதிரி விளாக் போட போகிறேன்னு தெரியல. எங்கேயாவது நான் எந்த இடத்துல எங்கே போனோம், ஊட்டி, வயநாடு 2 இடத்துக்கு போனோம். பட் எனக்கு விளாக் போட முடியலை. நான் ஃபுல்லாக ட்ரைவிங் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மள்ட்ட அந்த கோப்ரோவோ Insta 360 நம்மள்ட்ட அது கிடையாது. அதனால் ஃபோனை தான் ஃபுல்லாக பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதில் ஒன்றுமே பண்ண முடியலை. ஸோ கொஞ்சம் வீடியோ எல்லாம் இருந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதை வந்து ஷார்ட்ஸில் ஏதாவது அப்லோட் பண்ண பாக்கி அதில் போட்டிருந்தேன் கொஞ்சம். அதனால் இதை வந்து சரி இதை எங்கள் வீட்டை கொஞ்சம் பக்கத்தில் தான் கிட்டத்தட்ட சரி எடுக்கலாமே. ஃபுல்லாகவே இதில் ட்ரெக்கிங் பண்ணி நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது வழிங்க. ஃபுல்லாகவே அதில் அந்த மாதிரி தான் இருக்குது. சரி அதனால் அப்படியே எடுத்துடலான்னு சொல்லி எடுத்தேன். சரி டாட்டா, லவ் யூ, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.